Hi guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பானிபூரி ஈஸியா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சிரலாம். அது ஒரு half an hour ல இருந்து 45 minutes வரைக்கும் நல்லா ஊறணும். நம்ம மாவு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் சூஜி ரவை, அது வறுத்ததா இருந்தாலும் சரி வறுக்காததா இருந்தாலும் சரி, அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ரொம்ப கம்மியா போட்டா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் எனக்கு இந்த அளவுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக நம்ம எல்லா தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு நல்ல மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இது மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்தால் நம்மளுக்கு பூரி நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது ஒரு 5 minutes நல்லா பிணைஞ்சிங்கன்னா இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஒரு 5 minutes இதே மாதிரி பிணைஞ்சிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா 6 minutes பக்கமாக ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எந்த சைடும் வெடிப்பில்லாத மாதிரி நம்ம நல்லா மோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மாவு ஒரு 30 minutesலேருந்து 45 minutes வரைக்கும் நல்லா ஊறணும். அதனால் இது மேலே ஒரு கிச்சன் டவலோ இல்லை ஏதாவது ஒரு ஈர துணி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம், இல்லைனா மாவு காஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பானி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பானிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கொத்தமல்லி இலை, அது கூட 1 கப் புதினா இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது கூட 2 பச்சை மிளகா. பச்சை மிளகாயோட காரம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. 3லிருந்து 4 பல் பூண்டு, ஒரு லெமனோட ஜூஸ். இது கூட கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதனோட பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் வருது. அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா இது அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏதாவது திரியாக இருந்தால் அது நம்ம பானி கூட போகாமல் இருக்கும். அது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நம்மளோட எல்லா தண்ணியுமே கீழே வந்துடும். அதுக்காக தான் இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூட சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலாவை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பூண்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 12லேருந்து 15 பல் பூண்டு இந்த மாதிரி தொளிச்சு ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் நல்லா அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் உள்ளே ஆட் பண்ணி அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசம் போனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி நான் ஊற வச்சு அதனோட பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அதில் 10லேருந்து 12 டேட்ஸ் அதனோட சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததும் இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஆயில் விட்டுறலாம்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். சீரகம் இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் அதை உள்ளே ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா திக்காகும். இது சீக்கிரமாக இப்படி திக்காயிரும். இப்படி திக்கானதும் அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக இதில் 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு சால்ட் நல்லா கலந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலுக்கு இந்த மாதிரி 2 பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை மேஷ் பண்ணதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற போர்டில் வச்சு இதை நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். அது நீங்கள் மாவெல்லாம் போடக்கூடாது, அப்படியே தான் வச்சு நீங்கள் தேய்க்கணும். இது நல்ல ஒரு லைட் ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இதை தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லைட் ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தேய்க்கணும். அப்போ தான் நம்ம போட்டோன்னையும் பூரி நல்லா புஃப்னு வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல ஷார்ப் எட்ஜ் இருக்குது ஏதாவது ஒரு இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மீதி இருக்க மாவில் நம்ம வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பூரிஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயிலோட ஹீட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் அது சீக்கிரம் கரிஞ்சிரும், ரொம்ப லோவில் இருந்தால் அது வேகாது. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஹையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா புஃப்னு வரும். போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரே டைமில் பேனில் நம்ம நிறைய பீசஸ் போட வேணாம். அப்படி போட்டோம்னா ஆயிலோட ஹீட் கம்மியாயிரும். அப்போ நம்மளுக்கு பூரி நல்லா வராது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸும் உள்ளே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எல்லா பீஸும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். நம்ம பூரியெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் கரெக்டான ஹீட்டில் இருக்கும்போது போட்டது. பட் இது ஹீட் ரொம்ப ஹையில் இருக்கும்போது போட்டது. அண்ட் இந்த பீஸ் ஹீட் ரொம்ப லோவில் இருக்கும்போது போட்டது. பார்த்திங்கன்னா ரெண்டுமே தட்டவடையாட்டாக இருக்குது. அதனால் ஹீட் மெயின்டைனிங் தான் நம்ம பானிபூரி செய்கிறதுலேயே மெயின். இது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பூரிஸ் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பிளேட் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா மேலே எல்லாத்துலேயுமே ஹோல் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசால் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதிலேருந்து கொஞ்சம் மசால் எடுத்து இந்த மாதிரி பூரியோட அந்த ஹோல்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம புளிச்சட்னி ஆட் பண்ணிடலாம். புளிச்சட்னி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பூரியோட டாப்லெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொரியலையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பூண்டு சட்னி வச்சிடலாம். அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பொரியலையும் மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பானி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து நம்ம பானியில் ஒரு டிப் போட்டு வாயில் போட்டுடலாம். சூப்பராக எல்லா பானியும் காலியாயிரும் அண்ட் எல்லா பூரியும் காலியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், ஹேவ் ஃபன்.